அதனால நம்ம கடைக்கு ஒரு பேரே இருக்கு. எங்க வேலண்ண பிரியாணி தான். எப்பா இந்த மாதிரி கடை தாங்க 2 மணி நேரம் வியாபாரம்னால அந்த அளவுக்கு சரக்கு ஃபுல்லா போடுவோம். சிக்கன் பிரியாணி, குஸ்கா, நாட்டுக்கோழி வறுவல், காடை வறுவல், தலைக்கறி, போட்டி, முயல், சில்லி சிக்கன், 6 லெக் பீஸு, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா எல்லாமே இருக்கு. ஒரு 2 ஹவர்ஸ்ல இவர்கிட்ட கிடைக்காதுங்க. இந்த மாதிரி டேஸ்ட் ஒரு பிரியாணி கிடைக்கவே கிடைக்காது. மட்டனு, போட்டி, தலைக்கறி, காடை, புறா, நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் சின்ன வேலு கடை பிரியாணி தான் வேணுங்கிறானுங்க. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொருளாவது கெட்டு போனதாக இருக்காது. ஒரு வெங்காயம் உட்பட வேலு கடன் தான் சாப்பிடுவான், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். Fast lane when I pass in the street, bag of money in the passenger seat. Simcoe's been asking for me on the road from the west to the east. Way up, I might never come down, cause the coast racking up the flight miles. So high, I might never come down, so what, this is my lifestyle. ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஷூ சேனல். மக்களே, எப்பா இந்த மாதிரி கடை தாங்க சூப்பர். ஒரு சரியான ஹிடன் ஜெம். இது வரைக்கும் யாருமே வீடியோ போடலையன்றது தான் என்னோட வருத்தமே. கிட்டத்தட்ட வந்து வேலு பிரியாணின்ட்டு வச்சிருக்க ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாட்டாக நிறைய ஒரு 20 கடை அந்த மாதிரி வச்சிருக்காரு. தலைக்கறி எல்லாமே, முயல், வாத்துன்ற மாதிரி எல்லாமே இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஐட்டமும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சிருவாங்களாம். அவ்வளோ ரஷ்ஷு வந்துடும். ஜஸ்ட் ஸ்டார்டிங் தாங்க. எல்லாருமே ஒரு வாய் கூட ஓயில எல்லாருமே சொல்றது ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து வாங்கிடும். இல்லைன்னா அவங்க ஃபுல் நீட் அண்ட் கிளியரா வந்து வச்சிருவாங்கன்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம் வேலு பிரியாணி அப்படின்னா தான் ஸ்பெஷல்ன்ட்டு. ஓனர் கிட்ட பேசுவோம், மக்கள் கிட்டயும் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்க. புவனேஸ்வரி வேல்முருகன். வேலு பிரியாணி, ஆத்தூர், ராணிப்பேட்டை, கடைவீதி, நகராட்சி அருகில் விஸ்வநாத் தியேட்டர். 6 மணி ஸ்டார்ட் ஆகும், 9:30 10 மணி. எங்களுக்கு இதுவே வந்து டைம் கரெக்டாக இருக்குங்க. நான் காலையில இருந்து 2 மணி நேரம் வியாபாரம்னால அந்த அளவுக்கு சரக்கு ஃபுல்லாக போடுவோம். சிக்கன் பிரியாணி, குஸ்கா, நாட்டுக்கோழி வறுவல், காடை வறுவல், தலைக்கறி, போட்டி, முயல், சில்லி சிக்கன், 6 லெக் பீஸு, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா எல்லாமே இருக்குது நம்ம கடையில். மற்ற கடையை விட எங்கள் கடையில் 10 ரூபாய் அதிகம்தான். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும், பொருள் தரமாக கொடுப்போம். அதே மாதிரி இன்னைக்கு யூஸ் பண்ணுற எந்த பொருளும் மறுநாள் கிடையாது. எவ்வளவா இருந்தாலும் சரி கீழே தான் கொட்டுவோம் போச்சு. மறுநாள் அந்த எந்த பொருளும் யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒன்று. டெய்லியும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நம்மளுக்கு கடையில். நம்ம கடைக்குன்னு ஒரு பேர் இருக்குங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா எங்கள் மாமனார் மாமியார் காலத்துல இருந்து எங்கள் வீட்டுக்காரு, நான் கல்யாணம் ஆகி வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே இருக்கு எங்களுக்கு. சிக்கன் பிரியாணி, குஸ்கா, சில்லி சிக்கனு, போட்டி, பிராய்லரு, நாட்டுக்கோழி, மட்டன் இருக்கு, அந்தாண்ட காடை, இது லெக் பீஸு, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கால் பாயா, மட்டன், தலை, போட்டி எல்லாமே இருக்குண்ணா. வேலு பிரியாணின்னு சொல்லி ஆத்தூர்ல சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா 8 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இவர் தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, இவர் அரிசி வந்து பாத்தீங்கன்னா அது சீரக ஜம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசியில தான் பிரியாணி செய்வாரு. அதே மாதிரி மற்ற இடத்துக்கும் இவர் இந்த செலவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மிளகா அதெல்லாம் அரைக்கிறதெல்லாம் அது எல்லாமே வந்து இவரே வீட்டிலேயே சொந்தமா தயாரிச்சு அரைப்பாருங்க. வெளியிலாம் கடையில் வாங்க மாட்டாரு. அதனால இந்த டேஸ்ட் வந்து யாருக்கும் வயிறு எந்த ட்ரபிளும் இருக்காதுங்க. நல்லா இருக்கும். அதனால நாங்க வந்து ரெகுலரா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆத்தூர்ல ஒரு 2 ஹவர்ஸ்ல இவர்கிட்ட கிடைக்காதுங்க. ஏமா 8:30க்கு மேல நீங்க வந்தீங்கன்னா கிடைக்காது. விஸ்வாயம் ஆக்சுவலா ஆத்தூர்ல எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட் ஒரு பிரியாணி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எங்க வேலைன்னு எங்களுக்கு தெரியும். 25 நாள்ல இருந்து ஹாஸ்டல் தான் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்தேன்னா ஊருக்கு வந்தா கண்டிப்பா இங்க வந்து சாப்பிடுவேன். இப்பயும் ஒர்க் போயிட்டு இருக்கிறேன். ஊர்ல இருந்து சென்னையில இருந்து வந்து இங்க வந்து சாப்பிட்டுதான் எப்பயுமே. லீவுன்னு வந்தா இங்க சாப்பிடாம போகவே மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆத்தூர்ல எனக்கு பிடிச்ச பிரியாணி தான் எங்கள் வேலண்ண பிரியாணி தான். வெளியூர்ல இருந்துலாம் நம்ம கடைக்கு தேடி வந்திருக்காங்க. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இருக்கு, நாங்கள் இவ்வளோ டைம் எதிர்பார்த்து வந்ததை விட நல்லாவே இருக்கு. குழந்தைங்களுக்கு மெயினாக வாங்கிட்டு போனாங்கன்னா எந்த ஒரு இதுவும் ஆவறதில்ல. சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின் ஆயில் தான், தினமும் புதுசு தான். ஆனால் எந்த பொருளாலையும் நம்ம கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்கண்ணா. அதனால நம்ம கடைக்கு ஒரு பேரே இருக்கு. பிள்ளைங்க வந்து மெயினாக குழந்தைங்க வந்து ஜீரண சக்தி நைட்டில் ஆகிடும். வயசானவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து தள்ளு வண்டி கடையாக ஒரு 35 வருஷமா வச்சிருந்தோங்கண்ணா. 35-40 வருஷமா இருக்கும். எங்கள் மாமனார் காலத்துல இருந்து நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இந்த கடையாக எடுத்து 2.5 வருஷ காலம் ஆகுது. மக்கள் ஆதரவு நல்லாவே இருக்கு. அன்னைய விட இன்னைக்கு நல்லாவே இருக்கு. வணக்கங்க.
என் பேர்ல வேலு பிரியாணி சொல்லி நம்ம பிரியாணி கடை வச்சிருக்கோங்க. நம்ம கடைக்கு வந்து அப்பா கடை வச்சிருந்தாருங்க. அப்பா ஒரு 40 வருஷமா அப்பா கடை வச்சிருக்காரு. ஒரு சும்மா நாங்கள் தள்ளுவண்டியிலேருந்து கடை வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு ஆட்டுக்கால் சூப்பு இது மாதிரி போட்டோம். அப்புறமேலே பிரியாணி சில்லி எல்லாம் போட ஆரம்பித்தோம். மட்டனு எங்கள் கடையில் மட்டனு போட்டி தலைக்கறி காடை புறா இது மாதிரி ஐட்டம் நாங்கள் போட்டுருக்குறோங்க. ஆட்டுக்கால் பாயா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். போட்டி எல்லாமே வியாபாரம் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அப்பா வந்து விட்டாரு. அப்பா விட்டோடனே நான் ஒரு இப்போ 20 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ 3 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம கடையை இங்கே வந்து வச்சு பிரியாணி கடை வச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மசாலாலாம் எங்கள் மசாலாங்க. எங்கள் தாத்தா வந்து மாஸ்டர், எங்கள் தம்பி மாஸ்டர், அம்மா மாஸ்டர். அதனால எங்களுக்கு மசாலா பற்றிலாம் எங்களுக்கு தெரியும். எங்கள் மசாலா எங்கள் சொந்த மசாலா தான் நாங்கள் போட்டு இது பண்ணுறோம். நாங்கள் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அஜினா மட்டும் எங்ககிட்ட கிடையாதுங்க. வந்து செக் பண்ண எங்கள் உணவுத்துறையே வந்து உள்ளார வந்து நம்ம கடையில் ஒரு தடவை செக் பண்ணாங்க. வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இது பண்ணுறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் கடைக்கு வந்து பேர் தாங்க எங்களுக்கு. குழந்தைங்க நம்ம வந்தால் வேலு பிரியாணி தான் வேணும்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பாருங்க. Work hard for the car, so that's why it's all tinted. Wait a minute. Had a real late night, woke up with my head spinning out in Nashville. It's been mad real. I need sunglasses, I need Advil. I like fake boobs and my cash real. I like first place, you're in last still. Fast lane when I pass in the street, bag of money in the passenger seat. Simcoe's been asking for me on the road from the west to the east. Way up, I might never come down, cause the coast racking up the flight miles. லக்ஷத்ராம் பிரியாணி நல்லாயிருக்கும். 65 சாப்பிடுவேன். அது 2 எனக்கு பிடிக்கும். சூப்பு என் தாத்தா பாட்டி குடிப்பாங்க. வந்த உடனே வேலு கடை பிரியாணி தான் வேணுங்கிறானுங்க. ரொம்ப நல்லா அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இங்கே இருக்க பீஸ்லாம் நல்லா வந்தவங்க அவங்க ஃபேமிலியே வந்து அப்படி தான் கேட்பாங்க. வேலு கடை பிரியாணி தான் வேணும்னு சொல்லி குழந்தைங்க கேட்பாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாமே எங்கள் கடை பிரியாணி தான் வாங்கிட்டு போவாங்க விரும்பி. வெங்காயம் எல்லாம் சின்ன வெங்காயம் இது மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நேரடியாக கறி கடையில் போய் நேரடியாக பார்த்து தான் வெட்டுவோங்க. நாங்கள் ஆட்டுக்கறிலாம் எல்லாமே ஆட்டுக்கறிலாம் நாங்கள் இது பண்ணி தான் பண்ணுவோங்க. சார் என் பேர் முருகன். கடையை பற்றி நான் ஒரு 2 இயராக கஸ்டமராக இருக்கேன் சார். அண்ணா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றாங்க. உடம்பு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. எல்லா ஐட்டமும் கிடைக்குதுங்க. ரேட்டு ரீசனபிளாக இருக்குது. நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம் சார். அண்ணன் கூட எல்லாமே விரும்பி சாப்பிட்றது தான். எதுவும் ஒதுக்குறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே நான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஆமாம் சார். ஃபேமிலியில் நாங்கள் ஒரு மணி 11:30 மணிக்கு அடுப்பு பற்ற வைப்போங்க. நைட்டு கடை பேருக்கு தான் நைட்டு கடை. ஆனால் காலையில் 5:30 மணிலேருந்து ஆணுங்க வேலை செய்வாங்க. வேலை செய்யறதுக்கு பெண்கள் வந்து உரிக்க பாத்திரம் விளக்க இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆள். அடுப்புக்கிட்ட யாரையும் விட மாட்டோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். 11 மணிக்கு அடுப்பை பற்ற வச்சோம்னா 4 மணிக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். 1 ஹவர் கேப்பு வீட்டுக்கு போயிட்டு வருவோம். திரும்ப 5:30 மணிக்கு ஏற்றினா 9-10 மணிக்கு க்ளோஸ். 2 மணி நேரத்து வியாபாரம்னா ஆனால் இத்தனை ஐட்டம் உண்டு. வீட்டு உணவு தான். நாங்கள் கடைக்கு செய்கிற மாதிரி செய்ய மாட்டோம். என் பிள்ளைங்களும் இதுலேருந்து எடுத்து சாப்பிடும். அப்படின்னும் போது என் பிள்ளைங்களுக்கு செய்கிற மாதிரி எப்படி வீட்டில் பார்த்து செய்யணும், அதே மாதிரி தான் நம்ம கடைக்கு தேடி வர மக்களும் நம்மளால தான். அதனால் அவங்களுக்கு தான் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே சமையல் கடை கூட போய் பாருங்க. ஏன்னா இடம் சின்னது. இடத்துக்கு தகுந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். 2 ஆள் போட்டு ஈவினிங் ஒரு ஆள். தெரியுது. பயப்பட மாட்டோம் நான் யாருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக செய்கிறோம். யாருக்கு ஒரே வார்த்தை உணவுத்துறையிலன்னு சொல்லிட்டு போனது. மற்றபடி எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கெமிக்கலு அது இதெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. அதனால நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் 35 வருஷமாக நாங்கள் செய்கிறோம். 2 மணி நேரத்தில் ஒரு 1/4 மூட்டை அரிசி ஓட்டுறோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. 9 மணிக்கு மேலே போனால் வேளாண் கடையில் பிரியாணி இருக்காதுன்ற இதை தான் இன்னமும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். விற்கிது 4 குண்டா சேர்த்து போட்டு அந்த வியாபாரம் இல்லை. வாழை இலை தான். எவ்வளோ விலை விற்றாலும் சரி இலை தான். நம்ம செய்யறது பிரியாணி எல்லாமே விறகடுப்பு தானா. மற்றபடி குழம்பு கறி வறுவல் எல்லாமே செய்யறது இந்த அடுப்பு. இடம் சின்னதாக இருந்தாலும் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ வந்து வேலைக்கு ஆள் போட்டால் 300 ரூபா முடியுன்ட்டு காலையில் வர சொல்லுவாங்க. நமக்கு அந்த இடம் க்ளீனாக இருக்கணும். இப்போ அடுப்பு வேலை முடிஞ்சு இந்த இடத்த எல்லாமே விலைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில் வந்தாங்க இருக்கிற பாத்திரத்தை விளக்க ஆள். அது மாதிரி அண்ணனை பொருளும் சரி மற்ற கடை மாதிரிலாம் நாங்கள் 1 ரூபா கம்மியாக தான் விற்கிதுன்னு வாங்க மாட்டோம். 100 ரூபா தக்காளினாலும் 100 ரூபா தக்காளி தான் போடுவோம். குவான்டிட்டியை குறைச்சி சரக்கு போட மாட்டோம். அரிசியும் கூட இங்கே விட நாங்கள் சேலத்துலேருந்து ஹோல்சேலில் வர வச்சு தான் செய்கிறோம். நல்லா நீட்டாக. அதான் வீட்டு முறை தானே. என் பிள்ளை சாப்பிட்ற மாதிரி தான் வர்றவங்களையும் நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த ஒரு காரணத்தினால்தான் மற்ற கடையை விட எங்களுக்கு 10 ரூபாய் அதிகம். இன்னொன்று யாரும் விலை என்னன்னு கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டு எவ்வளோ பில்லுன்னு தான் கேட்டு போவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்தான். எல்லாமே பாருங்கண்ணா, பொருள் எல்லாமே பாருங்க. இடம் தான் சின்னது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொருளாவது கெட்டு போனதாக இருக்காது. ஒரு வெங்காயம் உட்பட ஒரு தேங்காய் உட்பட எல்லாமே தரமாக தான் இருக்கும். அதனால தான் இந்த துறையில் இத்தனை வருஷமாக பயணிச்சுட்டு வரோம். முதல் தடவையாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வணக்கம். நம்ம கடைக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் வாங்க, வரணும் கண்டிப்பாக. குழந்தைங்களுக்கு நம்பி வாங்கி கொடுக்கலாம்.
நம்பி வாங்கிட்டு போவாங்க. அதான் மாமலாம் குழந்தைங்களும் இங்கே இல்லைன்னா வேற டேஸ்ட் கொண்டு சொல்லுவோம், வேற இடத்துல வாங்கிட்டு போகலாம், இது பிரியாணி இல்லை அங்கே வாங்கலன்னு சொல்லிவிடுங்க. முருகன் ஆத்தூரில் இந்த கடை மாதிரி சுவையாக இருக்கிற கடை இல்லைங்க. ஒரே கடை இங்கே ஒரு 20 வருஷமாக வரும். எல்லாமே சாப்பிடுவோம். கடை சில்லி, போட்டி, தலைக்கறி, நாட்டுக்கோழி, பிரியாணி, சூப், ஆட்டுக்கால் சூப்பு. ஆர் சத்தியமூர்த்தி 38 வருஷமா ஆத்தூரில் காவல போலீஸாக சேர்ந்து எஸ்ஐ ரிட்டையர் ஆனேன். இன்னைக்கு என் பையன் சாப்பிட்னான்னா சிக்கன் பிரியாணியோ அந்த சூப்பு சாப்பிட்னான்னா வேலு கடந்தா சாப்பிடுவான், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். இடுக்க பிடிச்சவரெலாம் உட்காந்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷு வந்து சாப்பிட்டு இருக்காங்க, மக்களை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிரியாணியோட கான்செப்ட். பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் கம்மியாக தான் கேட்டிருக்கேன், ரைஸ் ஜாஸ்தியாக அள்ளி தான் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆஃப் குவார்ட்டர்லாம் இல்லை, ஒரு பிரியாணினா ஃபுல் பிரியாணி தான் கணக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். நான் கொஞ்சோண்டு எனக்கு ரைஸ் போடுங்க, ஏன்னா அது நான் இன்னொரு வீடியோ பண்ணணும், பட் கொஞ்சமாக ரைஸ் போடுங்க, அதுக்காக தான் கொஞ்சமாக ரைஸ் போட்டிருக்காரு. இதுதான் பாருங்கள், இப்போ ரைஸு பூ போல் வெந்திருக்கு, சீரக சம்பாவில் பூ போல் வெந்திருக்கு. உண்மையான குழையில ஆனால் பூ போல் சுட இருக்கு. சீரியஸாக மைண்டு டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டு செஞ்சு பக்காவாக இருக்குது பிரியாணி, எம்மியாக இருக்குது பிரியாணி. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. பிரியாணி அட்டகாசம். இது பார்த்தீங்கன்னா கிரேவியோடு போட்டிருக்காங்க, கிரேவியோடு ட்ரை பண்ணலாமா? கிரேவியோட ஆஹா, இது ரொம்ப எலாபரேஷனுக்காகலாம் இல்லை, சீரியஸ்லி தரமான பிரியாணி. லெக் பீஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய லெக் பீஸ் தெரியுமா? பாருங்க, அட்டகாசம். சுட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லுவேன். அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அந்த ஆணி ரைத்தை வச்சு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 நல்லாவே இருக்கும். பட் பிரியாணிலாம் வேறு லெவல். இங்கெல்லாம் நல்லா இருக்குங்க, பிரியாணி தரமாக பண்ணியிருக்காங்க, எந்த வித குறைய சொல்ல முடியல. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்டான ஸ்பாட், ஒரு ஹிடன் ஜெம். ஓகேங்களா? ஓகே கேஸ், இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் கார்த்திக். ஓகே, பாய். சூப்பரான பிரியாணி நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். பாய்.